ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுட்டீனா இன்று இரவோடு இரவாகவே உனக்கு இருக்கும் ஆபத்தும் முடிஞ்சு போயிடும். ஆமேன் செல்லமே. யாரை நல்லவங்க நினச்சி நீ நம்பிக்கையோடு இருந்தியோ அவர்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருதுங்கிறது உனக்கு தெரியாத மாயையான விஷயமாகவே இருக்கு. இந்த சாயப்பா உன் கூட இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய செயல்கள் சரியில்லை, அவங்க எண்ணம் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களும் நீ கஷ்டப்படணும், நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் உன் கூட இருப்பதால் தான் இப்படி உன் வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நெருங்கும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை செய்ய வந்திருக்கேன். இப்போது நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, நீ செய்கிறதுல எது சரி எது தவறு என அனைத்தையும் உனக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறேன். என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும். மனசில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களையும் மனசையும் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உன்னுடைய செயல்கள் அனைத்துக்கும் இந்த சாயப்பா நான் தானே பொறுப்பாளனாக இருக்கேன். நீ உன் கடமையை செய்யும் போது கொஞ்சமும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைக்கும்போது நானே உன் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன் பக்தியை அதிகப்படுத்துவேன். நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒன்று தான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்தாக இருக்க போகுது. வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போதும் எதுக்காகவுமே பதட்டப்படவோ பயப்படவோ கூடாது. உன்னோடு இந்த சாயப்பா எப்பவும் இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ உன் கடமையை மட்டும் செஞ்சினா உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கு இன்னும் சில படிகள் மட்டுமே இருக்குது. அது வரைக்கும் நீ பலவீனமாக யோசிக்க வேணாம். ஏன்னா நீ பலமுள்ள தைரியமுள்ள என் பிள்ளை அல்லவா. இந்த சாயப்பாவும் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட அனைத்தையும் சமாளிக்க தயாராகு. வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சைப்புத்தன்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கை பாதம் இன்னும் சுகமானதாக சந்தோஷமானதாக இருக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்லமே. நீ ஜெயமாக நிம்மதியோடு நல்லபடியாய் வாழ்வதற்கு இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்வில் நல்லதை விரைவில் நடத்துவேன் என் செல்லமே. எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கேன்ற மனப்பான்மையை வளர்த்துக்கோ. உன்னுடைய உடல் உபாதையும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் கஷ்டமும் அனைத்தும் தவிடுபொடியாகும்படி நான் செய்கிறேன். இந்த சாயப்பாவை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். இப்போதே உன்னுடைய நிலைமையை கண்டு நீ துவண்டு போகாதே. கலங்காம நம்பிக்கை இழக்காம தைரியமா கொஞ்சம் பொறுமையோட இரு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வாழ்க்கையை நினச்சி பயப்படுவதை நிறுத்து என் செல்லமே. இந்த சாயப்பா நான் உன் கூட தான் இருக்கேன்றதை நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினச்சிட வேணாம். அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். நீயாக என்னை தேடி வரவும் முடியாது. நான் தான் நீ என்னை நோக்கி வரும்படி செய்தேன். மற்றவங்க மத்தியில் நீ பெரும் செல்வந்தராக வாழ்க்கையை சுகபோக சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்ச காரியம் நடக்கலை கிடைக்கலன்னா அதுக்காக சோர்ந்து போகாதே. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் தள்ளி போவதில்லை என்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடந்தே தீரும். எனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியாதுன்னு சொன்னேன் அல்லவா. இப்போது இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் அது என் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்குது. அதனால் அது சரியாகவே இருக்கும்னு நம்பு.
உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன்னை நல்லபடியாக காப்பாத்துறேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கீழே விழும்போது நான் உன்னை சுமந்து முன்னுக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. எல்லா மனிதரும் தன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளின் காரணமாக இப்போதைய பிறவிகளில் வரக்கூடிய சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒவ்வொருவருடைய கர்மத்தை அவரவர்கள் அனுசரித்து தான் ஆகணுன்றது தலையெழுத்து. உன் புத்தி உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. அது மட்டுமல்ல, என் மேலே முழு நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள என் செல்லப்பிள்ளையான உனக்கு கர்மாவின் வீரியத்தை தவிர்த்து நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். அதுக்காக தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். உன் கர்மாக்களை எல்லாம் நீ குறைச்சிக்கணும். அதை முடிச்சிட்டு வெளியே வரணும்னா நீ அதையெல்லாம் தைரியமாக அனுபவிக்கணும். என்ன நடந்தாலும் அதை நீ என்னை மேலே நம்பிக்கையை வச்சு ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாமே சரியாயிடும். எல்லா கர்மாக்களையும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கடந்து வந்து தைரியமான ஆளாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். உனக்குள் இருக்கும் நானே உனக்கான அனைத்து விஷயங்களையும் மாற்றி அமைப்பேன். பதவியாலையும் பணத்தாலையும் மொழியாலையும் ஜாதகத்தாலையும் நீ உன்னை மற்றவங்களுக்கு அடையாளம் காட்ட நினைக்காதே. எப்போதும் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி மனிதனை மனிதனாக நினைக்க பழகு. உன்னுடைய நல்ல குணமும் நல்ல பண்பும் எனக்கு நல்லா தெரியும். அதை இந்த உலகத்துக்கு காட்டிவிடு என் செல்லமே. எவ்வளவுதான் நீ பெரிய இடத்துக்கு வந்தாலும் நல்ல நிலைமைக்கு உயர்ந்தாலும் யாரிடமும் ஆணவம் காட்டாம அமைதியாக நடந்து கொள்ள பழகு. அறிவின் துணை கொண்டு உன் செயல்களை நீ சிறப்பாக செய்யும் போது இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்த உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சில மனிதர்கள், அதாவது உன்னுடைய உறவுகளோ நட்போ உன் கூடவே இருந்து உனக்கு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் ஆபத்தையும் வரவழைத்தாலும் நீ என்ன மனசுல நினச்சிக்கிட்டீனா அதை அமைதியாக கடந்து வந்துட முடியும். உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா இருப்பேன் என்பதை மறவாதே. உனக்கு துணையாக உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே இத்தனை நாட்கள் பட்ட துயரத்தை எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி செய்ய போறேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவிருந்த ஆபத்துகளும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போகுது. நீ நினைச்சபடி நல்லபடியாய் வாழுவாய் என இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போய் உன் இஷ்டப்படி நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு என் செல்லமே. என்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, என்னை மட்டுமே நம்பக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்காக நான் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உனக்கு என்ன வேணுங்கிறத நான் யோசிச்சு உன் வாழ்க்கைக்கு அவசியமான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை எனக்காக செய்கிறதா நினச்சிக்கிட்டு நல்லபடியாக செஞ்சு முடி. உனக்கு தேவையானதையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் நீ ஆசைப்படுவதையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ சாதிச்சு நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவும் உனக்கு உதவி செய்வதற்குமாகவே இந்த சாயப்பா உன்னை தேடி தேடி வர்றேங்கிறத புரிஞ்சுக்கோ.